உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. அண்மைச் செய்தி. ஜாஃபர் சாதிக் மீதான அமலாக்கத்துறை வழக்கில் இயக்குநர் அமீர் உட்பட 12 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ். ஜாஃபர் சாதிக் மீதான அமலாக்கத்துறை வழக்கு தொடர்பாக எந்தெந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? தற்போதைய இந்த வழக்கின் எந்த கட்டத்தை அடைந்திருக்கிறது? முழு விவரம் என்ன? வணக்கம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் உட்பட கைது செய்யப்பட்டார். அவருக்கு எதிரான வழக்கில், அதாவது அந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்ந்து விசாரணை, அந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் குறித்த விசாரணை மேற்கொண்ட அமலாக்கத்துறை அவருக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்தது. அந்த வழக்கில் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பாக இன்றைக்கு அமலாக்கத்துறை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஜாஃபர் சாதிக் உட்பட 12 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த குற்றப்பத்திரிகையில் 12வது நபராக இயக்குனர் அமீர் அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறை தரப்பு சிறப்பு வழக்கறிஞர் ரமேஷ் தாக்கல் செய்திருந்தார். இந்த 302 பக்கம் கொண்ட இந்த குற்றப்பத்திரிகையில் ஜாஃபர் சாதிக்கின் அவருடைய மனைவி அமீனா பானு, சகோதரர் முஸ்லிம் முகமது சலீம் உட்பட 12 பேருக்கு எதிராக இந்த குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர ஜாஃபர் சாதிக்கினுடைய சினிமா தயாரிப்பு நிறுவனம் உட்பட 8 நிறுவனங்களும் அந்த குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த சட்டவிரோத பணத்தை பரிமாற்றம் செய்ததாக இயக்குனர் அமீருக்கு எதிராக அந்த குற்றப்பத்திரிகையில் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த குற்றப்பத்திரிகை அடுத்த கட்டமாக கோப்புக்கு எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் நேரில் ஆஜராக உத்தரவிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.